யாரும் இல்லை என்று தனிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கும் பொழுது, வனாந்தர பாதையிலே நடக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். நீங்களும் நானும் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் முறுமுறுக்க கூடாது, மாறாக இரட்சகரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, மல்கியா 3:3 அதைத்தான் சொல்லுகிறது. லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரிக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னை ஆண்டவர் கூடவே அமர்ந்து சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் உபத்திரவப்படும் போது அவர் ஓடிவிட மாட்டார். பிரியமானவர்களே, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களில் எல்லாம் தூக்கி சுமக்கிறாராம். நமக்கு அவர் இரட்சகராய் எப்படி மாறி இருக்கிறார் தெரியுமா? நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த நம்பிக்கை தான் அவரை இரட்சகராய் மாற்றி இருக்கிறது. அப்படி என்றால் நாம் பிரச்சனைகளை, போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் பார்த்து முறுமுறுப்பதை விட அதை விட்டு இரட்சகரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார்.